திராவிடம், தலித்தியம் இதெல்லாம் ஒரே வகையான கோட்பாடுகள். ஆகையால் அவர்களை நாங்கள் நம்புகிறோம். அப்போ நாங்கள் நம்புகிற அளவுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையாக இல்லை. அதே இங்கே பிரச்சனையே. இப்போ உங்களுக்கே தெரியல, இப்போ இந்த கூட்டணியில் வந்து வலுவான அமைப்பு எது? திமுக. இப்போ காங்கிரஸ் எங்கே ஆள் இருக்காங்களா? ஓப்பனாக பேசுவோம். கம்யூனிஸ்ட் ஆள் இருக்கானா? ஓப்பன் பேச்சு யாரும் அண்ணன் தப்பா எடுக்காதீங்க, நீங்க மாட்டுக்கு எதாவது கோவப்பட்டுறாம. கம்யூனிஸ்ட் அவங்களுக்கே தெரியும், அவங்களை விட நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். ஆனாலும் கூட இவங்க எல்லாருக்கும் ஒன்றா கொடுப்பாங்க. உனக்காரு காங்கிரஸ் தூக்கி கொடுப்பாங்க பெருசா. அதனால அதெல்லாம் தப்பு. உண்மையாக யாருக்கெல்லாம் அமைப்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் சிறப்பாக மக்கள் வர்றானோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இது தப்பா? தவறில்லை. அது அவங்களுக்கே தெரியும். ஐயா நான் ஒன்றும் தவறாக சொல்ல, குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இப்போ வந்து அப்படிதான் மாறி உலகம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நாங்களாம் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இருந்தேன். எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சியுடைய மதுரை மாவட்ட செயலாளர் 20 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அப்பா கடைசி சாகர காலத்தில் விசிகாவுக்கு வந்துட்டார். ஒரு மாவட்ட செயலருங்க, விசிகாவில் இருந்து அவர் இறந்து போனார். அப்போ மாறுறாங்கல்ல, உலகம் மாறுதில்ல. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.